ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நான் ரிஷி மாதிரிங்க, அப்படி கெத்தா இருப்பேங்க அப்படின்னு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மென்மேலும் வளரும். உங்களுக்கு எடிட்டிங் வேலை, சினிமா துறையில் நல்ல பெண்டிங் இருந்த எல்லா வேலையுமே உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வேலை வந்து தருவாங்க. ஏதோ ஒரு பேருங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு பேரை வச்சுப்போங்க, ஒரு ராஜான்னு எடுத்துப்போம். ஒய் உனக்கு வந்து வேலை வந்துருச்சு, வா நீ வந்து செய், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை அங்கீகரிக்காத இடத்துலலாம் இனிமேல் அங்கீகரித்து ஒவ்வொரு வேலையாக உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு செயல்படுத்துவாங்க. போன காலங்கள் எல்லாம் போகட்டும், இனி வர காலங்கள் எல்லாம் நம்ம ரிஷபராசிக்கு பொற்காலம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. ஏன்னா ரிஷபம், நம்ம ரோகிணியை எடுத்துப்போம். நம்ம ரோகிணி என்ன பண்ணுவார், ரோகிணி சந்திரனோட ஆதிக்கம் இல்லையா? அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா? 15 நாள் குழப்பமாக இருப்பார், 15 நாள் ஆக்டிவாக. அவர் வந்து மனோகாரகன், அவன் அறிவன் கூட அவனையுமே நம்ம சொல்லலாம். அப்போ ரிஷபம் யாருக்கு அதிபதியாகிறாரு? சுக்கிரனுக்கு அதிபதியாகிறாரு. அப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவார், நல்ல பணம் காசு பொருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த வர விஷயங்கள் எல்லாம் தட்டு போயிட்டே இருக்கும்.